வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நான் டிஸ்க்ளைமர் ஸ்டார்டிங்கே போட்டுறேன். மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு ஹாட் ஸ்டார் ஓட்டிங் முடிஞ்சிருது. பட் நீங்கள் மிஸ்டு கால் ஓட்டிங்கை மட்டும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசி நேரத்தில் நாங்கள் மிஸ்டு கால் ஓட்டிங்கை வச்சிருந்தேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால மிஸ்டு கால் ஓட்டிங்கை ஒரு பொழுதை நிறுத்திடாம கண்டினியூஸாக மிஸ்டு கால் கொடுத்துட்டே இருங்க, டைட்டில் வின்னர் ஆகிற வரையும் அப்படின்றது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, யார் என்ன சொல்ல இவங்க தான் வின் பண்ணுவாங்க அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்றதை பற்றி நீங்கள் யோசிக்கிறத விட்டுருங்க. மக்கள் ஓட்டு ஜெயிக்கும். எல்லா வாரமும் பார்த்தீங்கன்னா எல்லா சீசனுமே எடுத்தீங்கன்னா ஸோ எது அன்அஃபிஷியல் மோஸ்டா டாப்ல இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. இதை மாத்தி வின் பண்ற அளவுக்கு ஓட்டு வந்திருக்காது. அன்அஃபிஷியல் வந்தா அஃபிஷியலா அந்த அளவுக்கு ஓட்டு வந்திருக்கும்ன்றத நம்புவோம். வேற யார் சொன்னாலுமே, சோசியல் மீடியால இருக்கட்டும், யார் சொன்னாலுமே நம்பாதீங்க. நீங்க அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, மைண்டுக்கு பிரஷர் ஏத்திக்காதீங்கன்றதான் என்னோட கருத்து. நான் என்ன சொல்றேன்னா, பேசிக்கா விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. ஃபினாலே அன்னைக்கு பார்த்துக்கலாம். உங்களோட கடமையும் உங்களோட ஓட்டை மட்டும் நீங்க ரெகுலரா செலுத்திட்டுருங்க. யார் வின்னர்ன்றது யோசிக்காதீங்க, அதை மைண்டை போட்டு பிரஷர் பண்ணிக்காதீங்கன்றதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது முதல் விஷயம். அடுத்ததா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கூல் சுரேஷ், மணி அண்ட் தினேஷ், விஷ்ணுலாம் உட்காந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சோ ஒரு பக்கம் வந்து அவங்க இந்த மாதிரி திட்டத்தோட உள்ள வந்தாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு தினேஷ். அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ண போறான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, உள்ள வந்தவன மொத்த பேரையும் வச்சு செஞ்சுட்டு போலாம், அர்ச்சனாவை வச்சு செஞ்சுட்டு போலாம், இல்ல அட்டாக் பண்ணலாம், உள்ள வந்து அவங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு போலான்ற எண்ணத்தோட உள்ள வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து கண்டுபிடிக்கிறார் தினேஷ். கண்டுபிடிச்சோன்னு கூல் சுரேஷ் வந்து சொல்றாரு, இல்லப்பா எல்லாரோட ஒப்பீனியன் வந்து ஒருத்தரை கேட்டா இப்படி சொல்றாங்க, ஒருத்தரை கேட்டா அப்படி சொல்றாங்க, எல்லாம் மாத்தி மாத்தி தான் சொல்றாங்க. எல்லாருக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க அவசரப்பட்டு எதுவுமே பண்ணிடாதீங்க. அப்படியே கூலா கம்போஸா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சிச்சுவேஷனை ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்றத விட்டுட்டு போங்கன்ற மாதிரி ஒரு மாசான ஒரு அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மாயாவோட கேரக்டர் என்ன, மாயா ஒரிஜினலாவே எப்படி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, சோ கூல் சுரேஷ் அவர் பார்த்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து கண் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி, ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ ஒரு மாயா மற்றும் கூல் சுரேஷோட சண்டை வரும்ல, அப்ப கூல் சுரேஷ் சைலண்ட் ஆயிட்டு ஒரு பக்கம் போயிருவார். பீத்த பொண்ணு இந்த மாதிரி டைலாக் சொன்னது மாயா ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இது மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, சோ அந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகாம கூல் சுரேஷ் இருக்காரு, அவர் என்ன பண்ணிடுவாரு, எனக்கு சேஃப் இல்ல, இது இல்ல அது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அது ரெண்டாவது விஷயம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க அம்மா கல்லு தூக்கி அடிக்க சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி அம்மா என்ன பண்ணிருக்கணும், முருங்கா ஒய்ஃபை மிஸ் பண்றீங்களா, முருங்கா சாப்பிடுறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்கல்ல, அப்ப இதை சொல்லி கொடுத்துருக்கணுமா இருக்கு இல்லையா? ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும் சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு தேவைன்னா சொல்லி கொடுப்பாங்க, தேவையில்லைன்னா சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரியில நிறைய விஷயங்கள், குறிப்பா வந்து செக் அவுட் பண்றான், அவன் பார்த்தியா இப்படி பாக்குறான் அப்படி பாக்குறான்ற மாதிரி பல விஷயங்கள் இவங்க பேசினது எல்லாமே வேற லெவல்ல இருந்திருக்கு. வெளியே போய் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி பல செயல்கள் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நான் குறிப்பிட்ட நான் பார்த்த ஒரு சில இன்ஸ்டன்சஸ் மட்டும் நான் சொல்றேன் மாதிரி கூல் சுரேஷ் ஒரு பக்கம் சொல்றாரு. இதுதான் மாயாவோட கேரக்டர், இதுதான் உண்மை, ஓகேங்களா? அதான் இருக்குது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க போயிட்டு அவங்க பக்கமே போகாதீங்க, அது அப்படிதான் தெரிஞ்சப்பறம் நீங்க போய் விழாதீங்கன்ற மாதிரி ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் அட்வைஸ் ஒரு பக்கம் மாயாவை புட்டு 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 வச்சிடறாரு ஒரு பக்கம் கூல் சுரேஷ். இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கச்சேரி நடக்குது. இவங்க எல்லாம் ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சைட்ல தினேஷ் அர்ச்சனா, தினேஷ் மணி அர்ச்சனா எல்லாம் அந்த சைடு உட்காந்து கச்சேரி பாட்டு கேட்டு இருக்காங்க. கானாபாலா பாட்டு பாடிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா பாட்டு நிறைய போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, சோ அர்ச்சனாவை பாட சொல்ற டைம்ல வந்து தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக சொல்லியிருக்காங்க. எப்படி கானாபாலா கிட்ட தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாதுன்னு சொல்லும் போது வந்து இங்க வாழ தானே ஆடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவை போட்டு அட்டாக் பண்ண உடனே எல்லாரும் அந்த சுத்தி இருக்க புள்ளி கேங்கையும் பார்த்து அர்ச்சனாவை சிரிக்கிறது, இந்த மாதிரி பண்றது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, பாட்டு பாடுறன்ற பேர்ல பாட்டை வச்சு தாக்குறது, இந்த மாதிரி கேமுக்கு எடுத்த இந்த மாதிரி கெடுத்தேன்னும் போது அர்ச்சனாவை மீன் பண்ணி அர்ச்சனாவை அட்டாக் பண்ற மாதிரி பல இடத்துல பாட்டு பாடுறது எல்லாமே ஒரு பக்கம் அர்ச்சனா ஃபீல் பண்ணிருக்காங்க. எல்லாம் சிரிச்சு சிரிச்சு அர்ச்சனாவை கலாய்க்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதான் மணிச்சந்திராவும் நோட்டீஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அர்ச்சனா பாட்டையும் இந்த மாதிரி பண்றதெல்லாம் மணிச்சந்திரா நோட்டீஸ் பண்ணி அங்கிருந்து எழுந்து போயிட்டாரு. அதுக்காட்டியும் பாத்தீங்கன்னா ரவீனாவும் வந்திருக்காங்க. ரவீனா வந்தவொடனே பாத்தீங்கன்னா அர்ச்சனாவும் ரவீனாவும் எழுந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ண ஒரு பாட்டு பாடுற விஷயத்துல கூட அர்ச்சனாவை அட்டாக் பண்ணி தான் பண்ணுவோம், இதுவா தான் பண்ணுவோன்றது, வீடு மொத்தமே வந்து அர்ச்சனாவை அட்டாக் பண்ணுவோன்றது இருக்குங்க. இந்த கேங்கை தவிர்த்து மணி, கூல் சுரேஷ், ஆர்ஜே பிராவோ இவங்கெல்லாம் ரூட்ஸ் பக்கம் இருக்காங்க. இவங்கள விட்டுட்டு இப்போ மொத்தம் அர்ச்சனா தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை அடிச்சிட்டு இருக்காங்க. எழுந்து போயிட்டு அங்க போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இதை பாருங்க, நான் ஒரு பாட்டு பாடுறது கூட இந்த மாதிரி பண்ணும்போது ரவீனா வந்து சொல்லுங்க, ஏன் எழுந்து வந்துட்டீங்க, அவங்க சும்மா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன விஷயத்துல இது பண்றாங்கன்னும் போது ரவீனா சொல்லிடுறாங்க போல இருக்கு நேற்று மணிக்கிட்ட. ஃப்ரெண்டா பழகுவோம், ஜாலியா ஃபன்னா முடிச்சுட்டு போலாம் அப்படின்னும் போது மணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாரு, அந்த பொண்ணு பாட்டு பாடிட்டு இருந்தது, அந்த பொண்ணு பாட்டு பாடுறதே வேஸ்ட், அந்த பொண்ணு பாட்டு பாடவே தெரியலன்ற மாதிரி அந்த பொண்ணு பாட்டு பாடுறத வந்து கேவலப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த பொண்ணு சூப்பரா பாட்டு பாடும், செமையா பாடும் அர்ச்சனா, அந்த பாட்டையே கேவலப்படுத்துற மாதிரி அவங்க பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லி அவங்க எந்த பாட்டு குறி வச்சு அர்ச்சனாவை பாடும்போது சுத்தி நின்று அர்ச்சனாவை பார்த்து சிரிச்சதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி ப்ரூட்டலா அடிச்சுட்டே இருக்காங்க. அதுல ப்ரூட்டல் மேக்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க.
அவங்க வந்து ஃபன்னுன்ற பேர்ல இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்ளீட்டா அட்டாக் பண்றாங்க, அவங்க கிட்ட போய் நான் எப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா சொல்றாங்க. அர்ச்சனாவும் அதை ஃபீல் பண்றாங்க. உடனே வந்து ரவீனா சொல்லிடுறாங்க, அவங்க சொல்றாங்கலாம் பண்ண நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, மக்களுக்கு எல்லாமே புரியுது, எது சரி எது தவறு, யாரு கரெக்டா இருக்கா யார் என்ன பண்ணிட்டு இருக்கான்றது முழுக்க முழுக்க தெரியுது, நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரவீனா ஆறுதல் சொல்றாங்க. இவங்கலாம் காமன் கம்போஸ்டா ஒரு பக்கம் இருக்காங்க. நடுவுல வந்து நிக்சன் வந்து கேட்கிறாரு, ஏன் இப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு. டே அங்க உட்காந்து பாட்டு பாடுறன்ற பேர்ல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியல, பட் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இவங்க கொடுக்குறாங்க. அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க பிராவோ அட்டாக் பண்றன்ற பேர்ல அர்ச்சனாவை தான் அட்டாக் பண்ணீங்க, ப்ரூட்டல் மேக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளியரா தெரியுது இதெல்லாம் நடக்குது, அதனால தான் நாங்க விலகி இருக்கோம், நாங்க பிரச்சனை வேணாம்னு தவிர்க்கிறோம், ஆனா நீங்க பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி ஓப்பனா உடச்சு விட்டு ஒரு பக்கம் நிக்சன் கிட்ட சொல்லி அமைச்சிட்டாங்க. அதுங்காட்டி நிக்சன் அங்க போயிட்டார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேபிள் படத்தோட ஒரு ஆர்டிஸ்டோ டேரக்டரா அந்த படத்துல இருந்து ஒருத்தர் வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு லைவ்ல நடந்துட்டு இருக்கு மக்களே.